ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அது எல்லாரோட ஃபேவரட்டாகவும் கூட இருக்கும். ஸோ என்ன ரெசிபினா லட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்லேயே சுகர் அளந்துக்கோங்க. அது டம்ளர்னாலும் ஓகே தான், இல்லை கப்னாலும் ஓகே தான். நான் இதில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 4 டேபிள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். அப்புறமா இது பச்சை கற்பூரம். இது போட்டோம் அப்படின்னா கோயிலில் கிடைக்கிற லட்டுவோட டேஸ்ட் இருக்கும். வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா நெய், ஏலக்காய் தூள், அப்புறமா முந்திரி, திராட்சை. ஸோ உங்களுக்கு பச்சை கற்பூரம் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலை மாவை சலிச்சிக்கலாம். சலிச்சிட்டு சேர்த்தாதான் அது கட்டிகள் படாது நமக்கு அரைக்கும்போது. ஸோ பாருங்கள், இந்த சலிக்க இந்த மாதிரி கட்டிகள் எல்லாம் வருது. ஸோ நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம டைரெக்டாக சேர்க்கும்போது நம்மளுக்கு கட்டி கட்டியாக தெரியும். ஸோ அதனால நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் சலிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம். ஒரே டைம்லேயே நீங்கள் எல்லா தண்ணியும் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவுக்கும் அடுத்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. மோஸ்ட்லி கட்டி படாது நம்ம சலிச்சிருக்கனால. விஸ்கு வச்சு கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்டியோ இல்லை வேறு ஏதோ வச்சு கலந்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ விஸ்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலந்துருக்கோம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நான் கலந்துக்கிறேன். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது. இது ஓகே தான். நான் கரண்டியில் எடுத்து உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த பதத்தில் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேன் வச்சுட்டு அதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் சுகர் சேர்த்துருக்கோம். ஸோ லைட்டாக அந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு, அதாவது 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் நாம் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த சுகர் சிரப் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது உடையுது. ஸோ இன்னுமே ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. ஸோ இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுருங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம பூந்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு ட்ராப் எடுத்து உள்ளே போடுங்க. அது உடனே மேலே வரல, கொஞ்சம் நேரம் கழித்து தான் வருது பாருங்கள். ஸோ எண்ணெய் இன்னும் காயலை, போட்ட உடனே மேலே வரணும். ஸோ அப்போ தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், போட்ட உடனே மேலே வருது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது. இப்போ நம்ம எல்லா பூந்தியும் போட்டு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கண்ணுள்ள கரண்டியாக எடுத்துக்கோங்க. இது பூந்தி கரண்டி. இது கொஞ்சம் குழியாக இருக்கும். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிங்க அப்படின்னாலே அது எல்லாமே நல்லா கீழே விழுகுது பாருங்கள். இது தேய்ச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இன்னொரு கரண்டி எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் மேலே மேலே சேர்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுந்து பூந்தியெல்லாம் நல்லா வராது. ஸோ ஒரு கரண்டி தேய்ச்சி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இன்னொரு கரண்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விடணும். போட்டுட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாது. இது ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா காரா பூந்தி மாதிரி போயிடும். ஸோ இதை ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா அலசிட்டு எடுத்துருங்க. இது கொஞ்சம் வால் வாலாக இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பேட்ச் ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அந்த வால் வாலாக இல்லாமல் பூந்தி நல்லா வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கலந்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க, நல்லா வரும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக பூந்தி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது 2 நல்லா இந்த மாதிரி வறுபட்டதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நாம் அடித்து வச்சுருந்த பூந்தி கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைச்சது ப்ளஸ் நம்ம போட்டு வச்சுருந்த பூந்தி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. சுகர் சிரப்பு நல்லா வார்மாகவே இருக்கணும். ஆறிடுச்சு அப்படின்னாலுமே லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா லட்டுவே பிடிக்க முடியாது. ஸோ சூடோடு தான் நம்ம பிடிக்கணும். நல்லா வார்மாக சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையால் நல்லா மசிச்சு விடணும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், சூடோடு பிடிச்சாதான் பிடிக்க முடியும். ஸோ நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு நாம் இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி பிடிங்க. ஸோ இதே மாதிரி எல்லா லட்டுவையும் நாம் பிடிச்சு எடுத்துக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.